இந்த நெய் மருந்து நம்ம ரெடி பண்ணி வீட்லயே நீங்க ரெடி பண்ணிக்கலாங்க. இத ரெடி பண்ணிட்டீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூட்டு வலி இருக்கா? பயன்படுத்தலாம். அதுவும் முக்கியமாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு. தலைமுடி எதற்காக நமக்கு உதறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நெறைய பேருக்கு இந்த ட்ரை ஸ்கேல்ப் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த ட்ரை ஸ்கேல்ப் எதனால வருது அப்படின்னா, நெறைய பேருக்கு டாண்ட்ரஃப் இருக்கலாம். இல்ல நேச்சுரலாவே நம்ம ஸ்கின் ட்ரையா இருக்கும்போது ஏற்படலாம். ஓவராலா நம்ம உடல்ல ஒரு ட்ரைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய மூட்டுக்கள்லயும் சரி, தலைமுடியும் அதிகமாக உதிரும். சருமமும் ரொம்ப ட்ரையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மூட்டுக்கள்ல ஒரு ட்ரைனஸ் இருக்குன்னா, குறிப்பா கழுத்து வலி உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்குங்க. செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் இருக்கு. ஸோ ட்ரைனஸ் இருக்கு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயின் ரொம்ப சிவியரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கழுத்துலயும் வலி அதிகமா இருக்கும். அந்த ட்ரைனஸ் போகறதுக்கு நம்ம இந்த நெய் மருந்த எடுத்துக்கலாம். அதே மாதிரி அனீமியா, ரத்த சோகை இருந்தாலும் இந்த நெய் மருந்து எடுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ட்ரைனஸா இருக்கட்டும், அனீமியான்னு சொல்ற ரத்த சோகையா இருக்கட்டும், முக்கியமா கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். இதற்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இந்த நெய் மருந்த நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்க. இந்த நெய் மருந்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றது நமக்கே தெரியும். கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லும்போது கீரைகளின் ராணி அப்படின்னே சொல்லுவோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான பித்தத்தை குறைப்பதற்கு பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னா கரிசலாங்கண்ணி தான்.